Good evening everyone, welcome to Sparks Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னாப்பா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல ஃபர்ஸ்ட் டே 1 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். இது ரிகார்டிங்கா பேசிக்கா நமக்கு என்னெல்லாம் தெரிய வேணும் அப்படிங்கறத இன்னைக்கு செஷன்ல பார்க்கலாம். சிக்னல் அப்படிங்கிறது என்னப்பா? It is a function which is used to represent a physical quantity or variable. ஸோ அது என்ன கண்டெயின், அதில் என்ன இருக்கும் இன்ஃபர்மேஷன், நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த சிக்னலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா எந்த மீடியம் வழியாக இந்த சிக்னலை நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் சிஸ்டம். இது என்ன பண்ணும், சிக்னலை வந்துட்டு ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சிஸ்டம். ஸோ பேசிக்காக நம்ம வந்துட்டு பார்க்க போகிற கண்டினியூஸ் டைம் சிக்னல்ஸ், இது ஸ்டாண்டர்ட் சிக்னல் சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் சிக்னல்ஸ் ஒரு டெஸ்ட் சிக்னல்ஸ். நம்ம வந்து எதை வச்சு டெஸ்ட் பண்ணுறோம், நம்ம வந்துட்டு இந்த சிஸ்டம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இல்லை நமக்கு தேவையான ஆப்ரேஷனுக்கு. இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று வச்சுக்குவோம் பார்த்தீங்களா, இது கொடுத்தா எப்படி அது ரியாக்ட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்க பேசிக் ஒரு ஃபண்டமெண்டல் டெஸ்ட் சிக்னல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் சிக்னல். இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். t வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்போது 1 இருக்கும், லெஸ் தென் 0 அப்போ 0 இருக்கும். இட் கேன் சம்டைம்ஸ் சில இடத்துல இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா u of t equal to 1 for t greater than or equal to 0, 0 for t less than 0. இது 1 இருக்குன்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். சப்போஸ் இது ஏவா இருக்கு அப்படின்னா இது வெறும் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூ ஆஃப் டிங்கிற சிக்னல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் சிக்னல் எந்த டைமுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பாருங்கப்பா. யூ ஆஃப் டி ப்ளஸ் யூ ஆஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு 1. யூ ஆஃப் டி கூட யூ ஆஃப் மைனஸ் டி ஆட் பண்ணாலும் என்னோட ஆம்ப்ளிடியூட் என்னவாக தான் இருக்கும், 1ஆக தான் இருக்கும். யூ ஆஃப் டி மைனஸ் யூ ஆஃப் மைனஸ் டி அப்படின்னா இட் இஸ் சிக்னம் ஃபங்க்ஷன். சிக்னம் ஃபங்க்ஷனுங்கிறது எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ சிக்னம் ஃபங்க்ஷன்ங்கிறத நான் எப்படி எழுதிக்கலாம், இந்த இதுவும் பேசிக் ஈக்குவேஷன், இதை வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. சம்டைம்ஸ் சிக்னம்க்கு யூ ஆஃப் டிக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் வந்துட்டு யூ ஆஃப் டி ஈக்குவல் டு 1 + சிக்னம் ஆஃப் டி பை 2. செகண்ட் ஒன் சிக்னம் ஃபங்க்ஷன். சிக்னம்ங்கிறது என்னது, 1 for t greater than 0, -1 for t less than 0, 0 for t equal to 0. இந்த ஃபங்க்ஷன் பேர் தான் சிக்னம் ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷன். ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷனுக்கான இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேட் ஃபங்க்ஷன். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ ரெக்டாங்குலர் ஆஃப் டி பை டி. இந்த டீங்கிறது இந்த டைம் டியூரேஷன், ஏங்கிறது ஆம்ப்ளிடியூட். ஏங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும், -t/2லேருந்து t/2ங்கிற டைம் பீரியட் வரைக்கும் இருக்கும். இதை தாண்டி இருக்க மீதி இருக்க டைம் பீரியடுக்கெலாம் 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் இம்பல்ஸ். இதுக்கான இன்னொரு நேம் என்னன்னு பாருங்க, டைராக் டெல்டா ஃபங்க்ஷன். இது என்னன்னு டினோட் பண்ணுறாங்க, டெல் ஆஃப் டின்னு டினோட் பண்ணுறாங்க. ஸோ டெல் ஆஃப் டி ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 0 அப்போ அது இன்ஃபைனைட் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும், 0 அதர்வைஸ். ஆக்சுவலாக சொல்ல போனால் ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷனை நான் இருக்க கம்ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்தேன்னா இட் வில் பி பிஹேவ் அஸ் அன் யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ என்னவாயிடும்னா நான் இப்படி குறைக்கும் போது ஆம்ப்ளிடியூட் ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ எவ்வளோ நான் ரெடியூஸ் பண்ணுறனோ அப்போ என் ஆம்ப்ளிடியூட் எதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போக ஆரம்பிச்சிடும். இம்பல்ஸ் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுட்ருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஏரியா அண்டர் தி இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் வில் பி 1. இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன், இட் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். டெல் ஆஃப் டி ஈக்குவல் டு டெல் ஆஃப் மைனஸ் டி. ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும் டெல் ஆஃப் ஏ ஆஃப் டிங்கிறது 1/mod ஆஃப் ஏ இன்ட்டு டெல் டி. இதை ப்ராப்பர்ட்டியாகவும் கேட்பாங்க, இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. எஃப் ஆஃப் டி இன்ட்டு டெல் ஆஃப் டி கேன் பி ரிட்டன் அஸ் எஃப் டெல் ஆஃப் டிங்கிறது எது, டி ஈக்குவல் டு 0 அப்போ இருக்க வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் 0 இன்ட்டு டெல் ஆஃப் டி. டி மைனஸ் ஏங்கும் போது எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு del of t minus a னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கிறங்கும் போது my function will be f of 0.
அதே மாதிரி f of t into del of t minus t இன்டகிரேட் எடுக்கிறீங்கும்போது it will be f of a. இதில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இம்பார்ட்டன்ட்பா. எந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி வேணாலும் டைரக்ட் கொஷின்ஸோ இல்லை ப்ராப்ளம்ஸோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டி ஆஃப் டெல் ஆஃப் டீயை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டெல் ஆஃப் டீயை தான் டப்லெட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. அப்போ டப்லெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். டெல் டேஷ் ஆஃப் டீங்கிறத நான் எப்படி எழுதிக்கலாம்? டி ஆஃப் டெல் ஆஃப் டி பை டிடின்னு எழுதிக்கலாம். இப்போ டெல் டேஷ் ஆஃப் ஏடி எப்படி எழுதிக்கலாம்? 1 by a into modulus of a into del dash of t. பார்த்தீங்கன்னா ஈவன் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கும், ஆட் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். இதையுமே டப்லெட்டில் நோட் பண்ணிக்கோங்கப்பா. எஃப் ஆஃப் டி இன்ட்டு டெல் டேஷ் ஆஃப் டி மைனஸ் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு டெல் டேஷ் ஆஃப் டி மைனஸ் ஏ. f of t into del dash of t minus a equal to f of a into del dash of t minus a minus of f dash of a into del dash of t minus a. நோட் பண்ணிக்கோங்கப்பா இந்த ஃபார்முலாவையும். ஸோ அதே வந்துட்டு இப்போ இன்டகிரேஷன் எடுக்கிறீங்கும்போது f of t into del dash of t minus a equal to minus differentiation of f of t by dt at t equal to a னு எழுதிக்கலாம். ஸோ இம்பல்ஸ் வச்சுருக்க இதெல்லாம் இதுதான் பார்க்க ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேம்ப் ஃபங்க்ஷன். ரேம்ப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னது? t greater than 0 அப்போ வேல்யூ will be t, less than 0 அப்போ 0ன்னு இருக்கும். r of t ன்னு எப்படி எழுதிக்கலாம்? t into u of t ன்னு எழுதிக்கலாம். சி ஒரு பேசிக் ரிலேஷன்ஷிப்பாக இம்பல்ஸுங்கிறது தான் ஸ்டார்டிங். இம்பல்ஸை இன்டகிரேட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? u of t ஸ்டெப் சிக்னல் கிடைக்கும். u of t ஐ இன்டகிரேட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? r of t கிடைக்கும். r of t ஐ இன்டகிரேட் பண்ண அப்படின்னா எனக்கு p of t கிடைக்கும். ஸோ இது ஃபார்வர்ட் ப்ராசஸ்க்கு. பேக்வர்ட் ப்ராசஸ்க்கு என்ன பண்ணும்? p of t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா எனக்கு r of t கிடைக்கும். r of t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா எனக்கு u of t கிடைக்கும். u of t-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா del of t கிடைக்கும். ஸோ அப்போ del of t-யை டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ரேம்ப் கிடைக்கும். ட்ரிபிள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா பேரபோலிக் கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி நிறைய டைம் நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்கப்பா. ஸோ r of a-ங்கும்போது a into r of t. வேறஸ் del of a-ங்கும்போது 1 by modulus of a into del of t. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ரேம்ப் என்னது? ஸ்டெப் சிக்னல். பேரபோலிக்ங்கும்போது அது எப்படி எழுதிக்கலாம்? t square by 2 for t greater than or equal to 0, 0 for t less than 0. இப்போ இதுதான் நம்ம பார்த்த ரிலேஷன்ஷிப்பா. பேரபோலிக்கை 3 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு del of t கிடைக்கும். r of t-யை 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு del of t கிடைக்கும். ஸ்டெப்பை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு del of t கிடைக்கும். நெக்ஸ்ட் பேசிக் ஃபங்க்ஷன் சிங்க் ஃபங்க்ஷன். சிங்க் ஃபங்க்ஷன்ங்கிறது எப்படி டினோட் பண்ணுறாங்க பாருங்கள். sin pi t by pi t. ஏரியா ஆஃப் சிங்க் t அப்படிங்கிறது 1. எனர்ஜி ஆஃப் சிங்க் t இஸ் ஆல்சோ 1. இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. சிங்க் tங்கிறது என்ன ஃபங்க்ஷன்ப்பா? ஈவன் ஃபங்க்ஷன்.
நெக்ஸ்ட் சிங்க்குக்கும் சாம்பிளிங்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்துக்கோங்க. இதுவும் ஈவன், இதுவும் ஈவன். ப்ளஸ் இதை எப்படி டினோட் பண்ணுறாங்க, இந்த பைங்கிற டேர்ம் வருது சிங்கில். வேறு சாம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் t/2π எடுத்துக்குவாங்க. ஸோ sin t/t, sampling of pi t equal to sinc t. இந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கண்டினியூஸ் சிக்னல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்க்ரீட் சிக்னல்ஸ். டிஸ்க்ரீட் சிக்னலை பொறுத்த வரைக்கும் u of n equal to 1 for n greater than or equal to 0, 0 for n less than 0. u of n யும் u of minus n யும் ஆட் பண்ணனா 1 plus del of n for n equal to 0, 1 for n is not equal to 0. இம்பல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இதில் தான் பீரியாடிக் இருக்குமா, இதில் பொறுத்த வரைக்கும் டிஸ்க்ரீட் டைம் இம்பல்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரீட் டைம் இம்பல்ஸ் வந்துட்டு இதுவும் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். வேறஸ் del of n equal to del of minus n, ஈவன்னா அதுதான் அர்த்தம். ஸ்கேலிங் பாருங்கள், del of mn equal to del of n. சி கண்டினியூஸில் எப்படி இருந்துச்சு, டிஸ்க்ரீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. See, the scaling property does not exist in discrete impulse because it depends on the amplitude. Product property, x of n into del of n equal to x of 0 into del of n, x of n naught into del of, இது எல்லாமே வந்துட்டு நம்ம continuous time signal மாதிரியே தான் இருக்குது. அங்கே integration போடுவோம், இங்கே summation போடுவோம். whereas இந்த ப்ராப்பர்ட்டி தான் மாறி இருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்னல் கிளாசிஃபிகேஷனில் நெக்ஸ்ட்டு என்னவா ஸ்ப்ளிட் பண்ணலான்னா எனர்ஜி அண்ட் பவர் சிக்னலாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எதெல்லாம் பேசிக் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது எப்படியெல்லாம் இந்த சிக்னல்ஸை வந்துட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜி சிக்னல் அப்படின்னா ஒரு சிக்னல் கண்டினியூஸ் டைமுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். E of t can be denoted as minus infinity to infinity modulus of x of t square dt. வேறு டிஸ்க்ரீட் டைம்ங்கும் போது இந்த இன்டெக்ரேஷனுக்கு பதிலாக சம்மேஷன் போட்டுக்கிறாங்கப்பா. எனர்ஜி சிக்னலாக இருந்தால் அதோடைய எனர்ஜி எப்படி இருக்கணும், ஃபைனைட்டாக இருக்கணும், பவர் ஜீரோவாக இருக்கணும். எனர்ஜி சிக்னல்னால் கண்டிப்பாக அதோட பவர் வேல்யூ என்னவாக இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும். பவருக்கான ஃபார்முலா என்ன பாருங்கள், லிமிட் t tends to infinity t limit t tends to infinity 1 by 2t into minus t to t by x of t square dt for periodic signal. Limit t tends to infinity 1 by t minus t by 2 to t by 2 x of t square for non-periodic signal. ரெண்டுக்குமே தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. x of periodic signalக்கு பவர் வேல்யூ என்ன இருக்குது, non-periodic signalஸ்க்கு பவர் வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. see இது வந்துட்டு கண்டினியூஸ் டைமுக்கு. டிஸ்க்ரீட் டைமை பொறுத்த வரைக்கும் லிமிட் n tends to infinity 1 by 2n plus 1 summation n equal to minus n2 plus n x of n whole square. see ஒரு பவர் சிக்னல்ங்கும் போது எனர்ஜி வேல்யூ வில் பி இன்ஃபைனைட், பவர் வேல்யூ ஷுட் பி ஃபைனைட். இது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு ஃபார்முலாஸுமே முக்கியம். நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு எனர்ஜி வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும், பவர் வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும். Just a minute, people. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பேசிக் சிக்னல்ஸ்ப்பா. இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸு, தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் இது எல்லாமே அப்படியே நமக்கு யூஸ் ஆகும். சிக்னல் பொறுத்த வரைக்கும் சிங்க் சிக்னலாக இருந்தால் அதோட ஏரியா என்னவாப்பா இருக்கும், 1ஆக இருக்கும். அதோட எனர்ஜி வேல்யூ வில் பி 1.
பை டி ஸ்கொயர் அப்படிங்கிற சிக்னலாக இருக்குது அப்படின்னா அதோடைய ஏரியாவும் என்னவாக இருக்கும் 1. அதோடைய எனர்ஜி என்ன இருக்குது பாருங்கள் 1/√2. ரெக்டாங்குலர் சிக்னலுக்கு ஏரியா A இன்ட்டு டவ். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். இப்போ எனர்ஜி வில் பி ரெக்டாங்குலர் சிக்னலுக்கு A ஸ்கொயர் டவ். ட்ரையாங்குலர் சிக்னலுக்கும் A டவ் வில் பி ஏரியா, whereas 2/3 A ஸ்கொயர் டவ் வில் பி எனர்ஜி. e பவர் மைனஸ் AT இன்ட்டு U ஆஃப் டீக்கு பொறுத்த வரைக்கும் ஏரியா 1/A, எனர்ஜி 1/2A. சிக்னலை பொறுத்த வரைக்கும் ஏரியா வில் பி 0 and எனர்ஜி வில் பி 1/A. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் முக்கியம்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ஸில் இதெல்லாம் டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபார் அன் எனர்ஜி சிக்னல் பவர் என்னவாக இருக்கணும் 0வாக இருக்கணும். பவர் சிக்னலில் அதோட எனர்ஜி என்னவாக இருக்கணும் இன்ஃபைனைட்டாக இருக்கணும். பவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸோ ஃபேஸ் சேஞ்சஸோ எந்த வகையிலுமே அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி எனர்ஜியும் சரி பவரும் சரி டைம் ஷிஃப்ட் ஆனாலோ டைம் ரிவர்ஸ் ஆனாலோ ஆம்ப்ளிடியூட் ரிவர்ஸ் ஆனாலோ சேஞ்ச் ஆகாது. பவர் சிக்னலுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்துக்கோங்க, மீன் ஸ்கொயர் வேல்யூ, ஆர்எம்எஸ் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் தி சிக்னல். இது எல்லாமே பேசிக் கீ பாயிண்ட்ஸ் தான்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. if x of tங்கிறது எனர்ஜி சிக்னலாக இருக்குது அப்படின்னா x of etன்னு என்னன்னு எழுதிக்கலாம். இது எனர்ஜி சிக்னல் அப்படின்னா x of atங்கிறது என்னது எனர்ஜி பை மாடுலஸ் ஆஃப் a. அதே மாதிரி x of t minus t நாட்டுங்கிறது என்னன்னு எழுதிக்கலாம், எனர்ஜி ஆஃப் x of minus t ஈக்குவல் டு எனர்ஜி. a into x of t equal to a square into e. ஸோ எனர்ஜி சிக்னல் அப்படிங்கிறது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனைட் டியூரேஷன் ஒரு எனர்ஜி சிக்னலுக்கு இருக்குன்னா அதோட மேக்னிடியூட் வேல்யூ எப்படி தான் இருக்கணும் ஃபைனைட்டாக தான் இருக்கணும். டியூரேஷன் ஃபைனைட்டாக இருக்குன்னா அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்கணும் ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அது எனர்ஜி சிக்னல். இப்போ இது பாருங்கள் டியூரேஷன் லிமிட்டில் இருக்குது, அப்போ அதோடைய மேக்னிடியூடு எப்படி இருக்குது ஃபைனைட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலும் இதோடைய டியூரேஷன் ஃபைனைட்டாக இருக்குது, இதோட மேக்னிடியூடும் ஃபைனைட்டாக இருக்குது. ஸோ இதுவும் எனர்ஜி சிக்னல். இங்கே பாருங்கள் இதோட டியூரேஷன் லிமிட்டில் இருக்குது, ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் போயிட்டே இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ இட் won't be எனர்ஜி சிக்னல். அதே மாதிரி இன்ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் எனர்ஜி சிக்னலாக இருக்குன்னா பீக் மேக்னிடியூட் சிக்னல் ஷுட் பி எய்தர் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஆர் போத் சைடு டிக்ரீசிங் இன் நேச்சர். அப்போ பீக் மேக்னிடியூட் என்னவாகணும் ஃபைனல் வேல்யூ ஒன்று லெஃப்ட் சைடில் முடிகிற மாதிரி இருக்கணும், இல்லை ரைட் சைடில் முடிகிற மாதிரி இருக்கணும், இல்லை ரெண்டு சைட்லையுமே முடிகிற மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்குன்னா அது இன்ஃபைனைட் சீரீஸ் எனர்ஜி சிக்னல் சொல்லலாம். பீரியாடிக் சிக்னல்ங்கிறது எனர்ஜி சிக்னல் கிடையாது, ஆனால் அந்த பீரியாடிக் சிக்னலோட எனர்ஜி எப்படி இருக்கும் இன்ஃபைனைட்டாக இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் எனர்ஜி பவருங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈவன் அண்ட் ஆட் அவ்வளோ முக்கியம். ஈவன் சிக்னல்னு எப்படி சொல்லுவோம், எஃப் ஆஃப் மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டியாக இருந்தால் அந்த சிக்னலை ஈவன் சிக்னல் சொல்லுவோம். எஃப் ஆஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டின்ட்டு இருந்தால் அந்த சிக்னலை ஆட் சிக்னல் சொல்லுவோம். ஸோ அப்போ எந்த சிக்னலாக இருந்தாலும் நான் அதை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம், ஈவன் பார்ட் ப்ளஸ் ஆட் பார்ட். எஃப் நாட் ஆஃப் டி ஈக்குவல் டு ஆட் வேணும்னா எஃப் ஆஃப் டி மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டி பை 2. ஈவன் பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா எஃப் ஆஃப் டி ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டி பை 2. ஒரு ரெண்டு ஈவன் சிக்னலை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஈவன் சிக்னல் கிடைக்கும், ரெண்டு ஆட் சிக்னலை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு ஈவன் சிக்னல் கிடைக்கும்.
ஒரு ஆட் ஒரு ஈவனாக இருக்குன்னா ரெண்டு சிக்னலில் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆட் சிக்னல் தான் கிடைக்கும். சி ஏ லிமிட் மைனஸ் ஏலேருந்து ஏ எஃப் ஆஃப் டி டிடி இருக்குது அப்படின்னா நான் அதை எப்படி எழுதிக்கலாம்? 2 × 0 to a f of t dtன்னு எழுதிக்கலாம். ஆட் சிக்னலை பொறுத்த வரைக்கும் மைனஸ் ஏ டு ஏன்னு இருக்குன்னா என்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ வில் பி 0. அதே மாதிரி டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஈவன் சிக்னல் வில் பி ஆட் சிக்னல், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஆட் சிக்னல் வில் பி ஈவன் சிக்னல், இன்டெக்ரல் ஆஃப் ஆட் வில் பி ஈவன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னாப்பா conjugate symmetric and conjugate antisymmetric signal. X of t is equal to x conjugate of minus t அப்படின்னா அது conjugate symmetric. X of t equal to minus of x conjugate of minus t அப்படின்னா it is conjugate antisymmetric. அப்போ இது என்னவா பிரிச்சுக்கலாம்? ஒரு சிக்னல்னா கான்ஜுகேட் சிமெட்ரிக் ப்ளஸ் ஆன்டிசிமெட்ரிக்னு பிரிச்சுக்கலாம். அப்போ அதே மாதிரி தான் ஈவன் அண்ட் ஆட்ல பார்த்த மாதிரியே தான் எக்ஸ் கான்ஜுகேட் ஆன்டிசிமெட்ரிக் CA of t equal to x of t plus x conjugate of minus t by 2. நெக்ஸ்ட்டு இது conjugate symmetric, conjugate antisymmetric. This is for conjugate symmetric, this is for conjugate antisymmetric. நம்ம எப்படி இப்போ எடுத்துப்போம்? காம்ப்ளெக்ஸ் சிக்னல்ங்கும் போது x plus jy எழுதிக்குவோமா? இதில் r plus jiன்னு எழுதிக்கிறாங்க. இதில் என்னென்னு எடுத்துக்க? ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்னு எடுத்துக்கிறாங்க. ரியல் பார்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஆடாக இருக்கும். இமேஜினரிங்கிறது ஈவனாக இருக்கும். எந்த சிக்னலுக்குன்னா கான்ஜுகேட் சிமெட்ரிக்கு. கான்ஜுகேட் ஆன்டிசிமெட்ரிக்கு ரியல் வில் பி ஆட் அண்ட் இமேஜினரி வில் பி ஈவன். அதுலேயும் அப்படியே தான் இருக்கும். என் காம்ப்ளெக்ஸ் சிக்னலில் அது கான்ஜுகேட் சிமெட்ரிக்காக இருந்துச்சுனாலும் அதோட ரியல் பார்ட் வில் பி ஆட் சிக்னல் அண்ட் இமேஜினரி பார்ட் வில் பி ஈவன் சிக்னல். இதே தான் ஆன்டிசிமெட்ரிக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாப்பா பீரியோடிக் அண்ட் நான் பீரியோடிக் சிக்னல். பீரியோடிக் சிக்னல் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த சிக்னல் ரிப்பீட்டடாக இருக்கும். சேம் சிக்னல் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் பீரியோடிக் சிக்னல். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் ஆர் மைனஸ் என் டி நாட். இதில் இந்த டி நாட்டுங்கிறது ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். இந்த என்கிறது நாட் ஈக்குவல் டு 0. அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. நோட் பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல் டைம் பீரியடுங்கிறது ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் டைம் ஃபார் விச் சிக்னல் இஸ் பீரியாடிக். சின்ன வேல்யூ எது பீரியாடிக்காக இருக்கிறதுக்கான மினிமம் டைமை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபண்டமெண்டல் டைம் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ டி நாட் ஈக்குவல் டு 2π/ω ஃபார் சைன் ஒமேகா டி அண்ட் காஸ் ஒமேகா டி. இது எதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க? ஸ்கேலிங் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் டிங்கிற ஒரு சிக்னலுடைய ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் டி நாட்னா இதோட ஆம்ப்ளிடியூட் ஏவாக இருக்க பட்சத்தில் அதோடைய ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் டி நாட் பை மாடுலஸ் ஆஃப் ஏவாக இருக்கும். வேர் ஏ ஷுட் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா இது 0 போட்டிங்கன்னா எக்ஸ் ஆஃப் 0வா? இந்த டி வேல்யூ ஷுட் நாட் ஈக்குவல் டு 0 நமக்கு தெரியுமா? ஸோ ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் கால்குலேட் பண்ணும் அப்படின்னா எதெல்லாம் பேசிக் ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்துக்கோங்கப்பா. சிக்னல்ங்கிறது சம் ஆஃப் மல்டிபிள் சிக்னல்ஸ்ங்கும் போது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சிக்னலுக்கும் தனித்தனியாக டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதில் இருக்க ரெண்டு சிக்னலுக்கான ரேஷியோவாக நம்ம எடுத்துக்கணும். ரேஷியோ ரேஷ்னல் நம்பராக இருக்கும்போது பீரியட் டி வில் பி எல்சிஎம் ஆஃப் T1, T2, T3 இருக்கிற எல்லா சிக்னலுடைய இதையும் எடுத்து எல்சிஎம் எடுத்ததா
அதுதான் ஃபண்டமெண்டல் டைம் பீரியடாக இருக்கும். டிஸ்க்ரீட் டைமை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோங்கப்பா. n/k × 2π/ω0. Next classification of signal is causal, anti-causal and non-causal signal. A signal வெறும் பாசிட்டிவ் வேல்யூக்கு மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது causal signal. whereas less than 0க்கு அந்த வேல்யூ will be 0. எய்தர் கண்டினியூஸாக இருக்கட்டும் இல்லை டிஸ்க்ரீட்டாக இருக்கட்டும். ஆன்டி காசல்ங்கும் போது என் சிக்னல் வந்துட்டு t greater than 0க்கு 0வாக இருக்குன்னா அப்போ ஆன்டி காசல்னு சொல்லுவோம். நான் காசல்னா என் சிக்னல் வந்துட்டு பாசிட்டிவ்க்கு எக்ஸிஸ்ட் ஆகும், நெகட்டிவ்க்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா அது நான் காசல். ஒரு சிக்னலுக்கான ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலாப்பா? -∞ to ∞ x(t) dt. இப்போ எனக்கு இது லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா t1 to t2 x(t) dt per period of signal. இது ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 1/t integration of x(t) dt for periodic signal. Limit t tends to infinity 1/t for -t/2 to t/2 x(t) for non-periodic signal. See, ஏரியாக்கு என்ன ஃபார்முலா, ஆவரேஜ்க்கு என்ன ஃபார்முலான்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்னப்பா? ஏரியா பை டைம். ஸோ ஏரியா டிவைடட் பை டைம் போட்டிருக்கோம், அதுதான் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா. ஆவரேஜ்க்கான இன்னொரு நேம் என்னப்பா? டிசி வேல்யூ. சரி, ஆவரேஜ் வந்துட்டு எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது? ஆம்ப்ளிடியூட் ஸ்கேலிங்கையும் ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்டிங்கையும் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. Just a minute pa. So இப்போ இங்கே அதை தான் சொல்கிறாங்க, f(t) சிக்னலோட ஆவரேஜ் a0னா ஒரு ஆம்ப்ளிடியூட் k into f(t)யோட ஆவரேஜ் will be k into a0. See, ஒரு ஃபைனைட் டியூரேஷன் சிக்னலுக்கு ஆம்ப்ளிடியூட் ஃபைனைட்டாக இருக்கும்போது அதோட ஆவரேஜ் வேல்யூ என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். தீஸ் ஆர் தி பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் நம்ம சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பேசிக்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிஸ்டம். LTI சிஸ்டம்னா லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஸோ அப்போ இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணும்பா. ஒன்று லீனியாரிட்டி, இன்னொன்று டைம் இன்வேரியன்ஸ். கண்டினியூஸாகவும் இருக்கலாம், டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம். x(t) ஒரு x(n) எடுத்துக்கிறேன். என் அவுட்புட் y(t) இல்லை y(n) எடுத்துக்கிறேன். என்னோட ரெஸ்பான்ஸ் ஆஃப் சிஸ்டம் வில் பி h(t) or h(n). இப்போ அவுட்புட் வந்துட்டு y(t) கேன் பி ரிட்டன் அஸ் x(t) கன்வல்யூஷன் ஆஃப் h(t). சி, டைம் டொமைனில் கன்வல்யூஷனில் இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் மல்டிப்ளிகேஷன் ஆகும். இங்கேயுமே பாருங்கள், டிஸ்க்ரீட்டில் டைம் டொமைனில் கன்வல்யூஷனாக இருக்குன்னா வேற ஃப்ரீக்வன்சி டொமைனில் டிஸ்க்ரீட் ஆகும். லீனியர் சிஸ்டம் அண்ட் நான் லீனியர் சிஸ்டம். ஒரு எந்த சிஸ்டம் வந்துட்டு சூப்பர் பொசிஷனையும் ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல்லையும் ஒபே பண்ணுதோ அந்த சிஸ்டம் லீனியர் சிஸ்டம். இல்லைன்னா அது நான் லீனியர் சிஸ்டம். சூப்பர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அடிட்டி, சூப்பர் பொசிஷனுக்கான இன்னொரு நேம் அடிட்டிவிட்டி, ஆட் பண்ணுறது. x1(t) + x2(t) is equal to y1(t) + y2(t). எப்போனா x1(t) உடைய அவுட்புட் y1(t) and x2(t) ஓட அவுட்புட் will be y2(t)ன்னு இருக்கும்போது ஹோமோஜெனிட்டிங்கிறது ஸ்கேலிங் பேஸ்டு.
a into x1 of t plus b into x2 of t is equal to a into y1 of t plus b into y2 of t வந்து satisfy பண்ணுறது. இதில் பேசிக் சிக்னல்ஸ் என்ன மாதிரியான சிக்னலுக்கு லீனியராக இருக்கும், எதுக்கெல்லாம் நான் லீனியர்னு பார்த்துக்கோங்களேன். லாகரிதமிக் ஆஃப் சிக்னல் இஸ் லீனியர், எக்ஸ்போனென்ஷியல் இஸ் லீனியர், சைன்கிறது லீனியர், மாடுலஸ் ஆஃப் டி இஸ் லீனியர், டி ஸ்கொயர் இஸ் லீனியர், sin t into x of t is linear signal, ln t into x of t is linear, t square into x of t is linear, y of t equal to e power t into x of ln t is linear, x power of kt ங்கிறது non-linear, constant கூட வந்துச்சுன்னா non-linear, சைனுக்குள்ள ஃபங்க்ஷன் x of t வந்துச்சுன்னா non-linear, எக்ஸ்போனென்ஷியல் பவரில் x of t வந்துச்சுன்னா non-linear, x of tக்கு மாடுலஸ் ஓவரால் எடுக்கிறனா non-linear, x of t power 1/4 will be non-linear. சிக்னம் ஃபங்க்ஷன்கிறது non-linear ஃபங்க்ஷன். இதெல்லாம் டைரெக்டாகவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்கப்பா. சம் நியூமரிக்கல் வேல்யூஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ கைண்ட்லி நோட் டவுன் தீஸ் பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு லீனியராக நான் லீனியரான்னு பார்த்தோம். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது டைம் வேரியண்ட்டாக டைம் இன்வேரியண்ட்டான்னு. என் சிஸ்டம் டைமை பொறுத்து ஷிஃப்ட் ஆணுச்சுனாலோ சேஞ்ச் ஆணுச்சுனாலோ அதுக்கு பேர் டைம் வேரியண்ட். என் சிஸ்டம் டைமில் பொறுத்து எந்த சேஞ்சஸுமே என் சிஸ்டமில் வரலன்னா அதுக்கு பேர் டைம் இன்வேரியண்ட். வேறஸ் எக்ஸ் ஆஃப் டீயோடைய இன்புட்க்கு என் சிஸ்டம் வந்துட்டு ஒய் ஆஃப் டீங்கிற அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா x of t minus t naught அப்போ y of t minus t naught அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ணும். if it is of time invariant. எதெல்லாம் டைம் பொறுத்து வேரி ஆகுதுன்னு பாருங்கள். t into x of t, x of minus t, x of 2n. இது பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். நான் அப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு எதெல்லாம் வேரியன்ஸு எதெல்லாம் இன்வேரியன்ஸுன்னு சால்வ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு இந்த ஷார்ட்கட் பாயிண்ட்ஸில் நோட் பண்ணிக்கோங்கப்பா. 2t plus x of t ங்கிறது டைம் வேரியன்ட். e power minus t into x of t plus 2ங்கிற ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது டைம் வேரியன்ட். even of x of t is time variant, odd of x of t is time variant, real part of x of t is time variant, imaginary part வந்து time invariant. differentiation is time invariant. x of n minus x of n minus 1 will be time invariant. x of 3 tau d tau அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா it is some value constant value into tau d tau னா time variant. x of tauன்னு மட்டும் இருக்குன்னா invariant. e power minus 2kங்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி என் சிஸ்டம் கூட இருக்குன்னா டைம் இன்வேரியன்ட். சம்மேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா it is for time variant. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம் அப்படின்னா காசலாக நான் காசல். என் சிக்னல் காசல் அப்படின்னா t லெஸ் தென் 0க்கு 0வாக இருக்கும். ஆன்டி காசல் அப்படின்னா t கிரேட்டர் தென் 0க்கு 2ஆக இருக்கும். ரெண்டுமே இருந்துச்சுன்னா நெய்தர் காசல் ஆர் ஆன்டி காசல் சிக்னல்னு பார்த்தோம். சிஸ்டமை பாருங்கள். ப்ரெசண்ட் அவுட்புட் ப்ரெசண்ட் இன்புட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா ப்ரெசண்ட் இன்புட்டையும் பாஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் இன்புட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி அவுட்புட் இருக்குது அப்படின்னா இட் இஸ் காசல். இஃப் நாட் இட் இஸ் ஆன்டி காசல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட்டு வரப்போகிற வேல்யூவை டிபெண்ட் பண்ணி அவுட்புட் இருக்குன்னா அது நான் காசல் சிஸ்டம். என் ப்ரெசன்ட் வேல்யூவையும் ப்ரீவியஸ் வேல்யூவையும் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அது காசல் சிஸ்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காசல் சிக்னல் வேறு, காசல் சிஸ்டம் வேறு. ஸோ அது ரெண்டுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும். ஸோ மெமரி தேவைப்படாத எல்லா சிஸ்டமுமே காசல். அதே மாதிரி மெமரி தேவைப்படுறதெல்லாம் நான் காசல்னால் அப்படியும் சொல்ல முடியாது. அதனால தான் பட் நாட் வைஸ் வெர்சான்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். என் சிஸ்டம் எப்போ ஸ்டாட்டிக்னு சொல்வேன்? மெமரி எதுவும் தேவைப்படலை, நான் இன்புட் கொடுக்குறேன், அவுட்புட் எனக்கு கிடைக்குது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் ஸ்டாட்டிக் சிஸ்டம். ப்ளஸ் டைனமிக்கும் போது எனக்கு வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி யூனிட் தேவைப்படும்.
நெக்ஸ்ட் ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள். என்னோட பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா இட் இஸ் ஸ்டேபிள் சிஸ்டம். இஃப் நாட் இட் இஸ் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். இன்வெர்ட்டிபிள். என்னுடைய சிஸ்டம்க்கு என்னால் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா it is known as invertible system. If not, it is known as non-invertible systems. இப்போ நான் வந்துட்டு இதில் ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேஷன் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? எக்ஸ் ஆஃப் டீலேருந்து ஆக்சுவலி ஒய் ஆஃப் டீலேருந்து என்னால் எக்ஸ் ஆஃப் டீயும் கண்டுபிடிக்க முடியும்னு இருக்கும். அந்த சிஸ்டம் இன்வெர்ட்டிபிள். அதேமாதிரி இப்போ ரெண்டு பக்கம் இன்டகிரேட் பண்ணனா என்னால் எக்ஸ் ஆஃப் டீலேருந்து ஒய் ஆஃப் டி கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதுவுமே இன்வெர்ட்டிபிள். நெக்ஸ்ட்டு முக்கியமான கான்செப்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் கன்வல்யூஷன். கன்வல்யூஷனுக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. எனி ஃபார்முலா எஃப் ஆஃப் டி, இந்த ஸ்டார் சிம்பிள்ங்கிறது கன்வல்யூஷனை டினோட் பண்ணுது. இட் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் எஃப் ஆஃப் டவ் இன்டூ ஹெச் ஆஃப் டி மைனஸ் டவ் டி டவ். இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். டெல் ஆஃப் டி கூட எதை பண்ணாலுமே அட் டைம் டி டென்ஸ் எஃப் ஆஃப் டி மட்டும்தான். டி மைனஸ் டி நாட் டீனா எஃப் ஆஃப் டி மைனஸ் டி நாட். ஏன்னா அந்த பர்டிகுலர் மூமெண்ட் ஆஃப் டைமில் மட்டும் தான் அது அவைலபிளாக இருக்கும். இப்போ இங்கே வரும்போது டெல்லுக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் நான் டீக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும். இங்கே டெல்லுக்குள்ளே என்ன இருக்கோ அது தான் நான் டீக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ திஸ் ப்ராப்பர்ட்டி வில் பிகம் எஃப் ஆஃப் டி மைனஸ் டி நாட். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் டி, இப்போ டெல் ஆஃப் டீக்கு பதிலாக இந்த டி மைனஸ் டி ஒன்னை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவாகுது? எஃப் ஆஃப் t minus t1 minus t0, f of t minus t0 minus t1. x1 and x2 ரெண்டுக்கு இருக்க convolution is y of t, whereas x1 of at convolution x2 of at equal to 1 by mod a into y of at for a is not equal to 0. discrete time convolution க்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்துக்கோங்க. அங்கே இன்டகிரேஷன் பதில் இங்கே சம்மேஷன்ப்பா. இங்கேயும் அதே தான் வருது. இதுவுமே சேம் ஆஸ் லைக் இட் இஸ் யோர் கண்டினியூஸ் டைம் மாதிரியே தான். இப்போ இங்கேயும் எண்ணுக்கு பதிலாக n மைனஸ் n1 போடுவேன். இங்கேயும் என்ன பண்ண போகிறேன்? ஒரு இதை அப்படியே வச்சுக்க போகிறேன், ஒரு இதில் எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எய்தர் திஸ் ஆர் தட். காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் கன்வல்யூஷனில். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் தி பேரலல் காம்பினேஷன். நோட் பண்ணிக்கோங்க. அசோசியேட் ப்ராப்பர்ட்டி அப்போ அது என்ன ஃபாலோ பண்ணுது? சீரீஸ் ஆர் கேஸ்கேட் காம்பினேஷனை ஃபாலோ பண்ணுது. இதெல்லாம் தான் நமக்கு கேட்பாங்க. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் நமக்கு இது எல்லாமே இந்த பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ப்பா. பேசிக் வீடியோஸில் ஸ்கேலிங் ஷிஃப்டிங்லாம் ரெக்கார்டட் கோர்ஸில் டீட்டெயில்டாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த இதுக்கான நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ரெக்கார்டரை நாளைக்கு செஷனுக்கு முன்னாடி பார்த்து முடிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் 2 or more கொஷின்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் இது எந்த எக்ஸாம் போனாலுமே கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஏரியாஸ் எதெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் டைரக்டாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் கொஷின்ஸ் வரலாம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸில் கொஷின்ஸ் வரலாம். இன் ஸ்பெசிஃபிக்காக பீரியாடிக் சிக்னல்ஸில் நிறைய டைம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எய்தர் இன் கண்டினியூஸ் ஆர் இன் டிஸ்க்ரீட். அதுக்கப்புறம் ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது வந்துட்டு கண்டினியூஸாக இருக்கா, காசல் சிஸ்டமா, லீனியர் சிஸ்டமா, நான் லீனியர் சிஸ்டமா, எப்படி இருக்குங்க அதை பேஸ் பண்ணிலாம் கொஷின்ஸ் வரும். ஸோ நீங்கள் அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆர் பவர்லேருந்து நிறைய டைம்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்கப்பா. அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா அண்டர் தி கர்வ் கேட்பாங்க. அதில் டெஸ்ட் சிக்னல்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பல்ஸை பேஸ் பண்ணி டைரெக்டாகவே வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸியாக டைரெக்டாகவும் கேட்க சான்சஸ் இருக்குது. இல்லை அதில் நியூமெரிக்கல் சப்ஸ்டியூட் பண்ணி கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெஸ்ட் சிக்னல்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இது எல்லாமே பேசிக் கோர் கான்செப்ட்ங்கிறனால இதுலேருந்து எல்லாத்துலேயும் நம்ம கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர்ஸில் இதை பேஸ் பண்ணி எல்லாம் தான் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ எந்த மாதிரி சிஸ்டம் லீனியர், எதெல்லாம் நான் லீனியர், எது டைம் வேரியண்ட், எது டைம் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம்ஸ்க்கு வைக்கிறாங்கன்னா நம்ம அதை சால்வ் பண்ணாமே போடுறதுக்கு ஓகேவாக வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக உங்களால் ஈஸியாக வந்துட்டு உங்களாலே கெஸ் பண்ண முடியும். அதில் இருக்க ஷார்ட்கட்ஸ் நாளைக்கு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்குவீங்க. நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு செஷன் வில் பி ஈஸி. Thank you people. Thank you for watching today's